நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு 2124 பயனாளிகளுக்கு ரூபாய் 23.81 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கடனுதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. பிரதாப் முன்னிலையில் வழங்கினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமு நாசர் தெரிவிக்கையில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்நோக்கு சேவை மையங்களாக மாற்றும் பொருட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூபாய் 30.12 கோடி மதிப்பீட்டில் 195 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதன் மூலம் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 12 தாலுகா அளவில் 14 ஒன்றியம் சார்பில் ரூபாய் 7.69 கோடி செலவில் அறுவடை இயந்திரங்கள், டிராக்டர், உழவு இயந்திரம் மற்றும் பல்வகை கதிரெடுக்கும் இயந்திரங்கள் போன்ற உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு குறைந்த வாடகைக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கூட்டுறவு வார விழாவினை சிறப்பிக்கும் விதமாக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 2124 பயனாளிகளுக்கு ரூபாய் 23.81 கோடி அளவிற்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 2 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் பண்ணை சார்ந்த மத்திய காலக்கடன் மற்றும் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் 2 டிராக்டர்கள் வழங்கப்பட்டதாகவும், மேலும் பல்வேறு மகளிர் சுய உதவிக்குழு, பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன், சிறு வணிக கடன், மாற்றுத்திறனாளி கடன் என 2124 நபர்களுக்கு மொத்தம் ரூபாய் 23.80,67,13 மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.